என்னோட ஸ்டைல்ல கீ ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். சீரக சம்பா அரிசியில பண்ணோம்னா, அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 கப் எடுத்து தண்ணீல ஊற வச்சுக்கோங்க. மினிமம் 20 மினிட்ஸ். இப்போ 1 ஸ்பூன் எண்ணெயும், 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்து, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் தாளிச்சுக்கோங்க. நீள நீளமா நறுக்குன வெங்காயம் 2 வெங்காயம் மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். இது வந்து அந்த நெய்யிலயும், எண்ணெயிலயும் நல்லா வதங்கணும். ப்ரவுன் ஆகணும்னு அவசியம் இல்ல. பட் வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், புதினா இலையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. புதினா இலை ஃப்ளேவருக்காக தான். கொஞ்சமா சேர்த்தா போதும். முந்திரி வந்து ஒரு 10 முந்திரி ஆல்ரெடி வறுத்தது சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாவும், ஒரே ஒரு தக்காளி. தக்காளி வந்து மையா வதங்கணும்னு அவசியம் இல்ல. சும்மா 1, 2 அப்படி எண்ணெயில வதக்குனா போதும். அடி பிடிக்கிற மாரி இருந்ததுன்னா, கொஞ்சமா தண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்ப தண்ணி ஆட் பண்ண போறோம். நான் சொன்ன மாரி 2 கப் ஊற வச்சிருக்கேன். 2 1/2 கப் தண்ணி சேர்க்கிறேன். 1 கப்புக்கு 1 1/4 கப் தண்ணி சேர்த்தா போதும். ஏன்னா அரிசி நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருக்கோம். இன்கேஸ் நீங்க ஊற வைக்கல, டைம் இல்ல அப்படின்னா 1 கப்க்கு 1 1/2 கப் சேர்த்துக்கோங்க. நார்மலாவே சீரக சம்பா வந்து கொஞ்சம் குழையும். அதனால தண்ணி பார்த்து ஆட் பண்ணுங்க. தேவையான உப்பு சேர்த்து கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது, நம்ம ஊற வச்சிருக்கோம்ல, அந்த அரிசிய வடிகட்டி இதுல ஆட் பண்ணிக்கோங்க. நெய் சேர்த்துட்டு, கொஞ்சமா புதினா மல்லியும் மேல சேர்த்து, மேல மூடி போட்டு பிரஷர் குக் பண்ணுங்க. இல்லன்னா இன்ஸ்டன்ட் பாட்ல 7 to 8 மினிட்ஸ் வச்சோம்னா போதும். ஒரு ஃப்ளேவர்ஃபுல் கீ ரைஸ் ரெடி. இதோட சூப்பரான காம்பினேஷன் என்ன தெரியுமா? நம்ம சேனல்லயே நம்ம மட்டன் குருமா ரெசிபி ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதோட இத ட்ரை பண்ணி பாருங்க.